Vanakkam learners. Welcome to day 6 of our word of the day journey. Today's word is all about showing feelings on your face. It is the word frown. Frown. Let's learn how to use it naturally in daily life with fun examples and a quiz. Word of the day. F R O W N. Frown. Frown. Again, frown. This can be used as a verb and a noun, meaning to bring your eyebrows together to show confusion, disapproval, anger, or concentration. It can also be used as a noun to describe the facial expression. Frown என்றால் கோபம், குழப்பம், ஏமாற்றம் போன்ற உணர்வுகளை முகம் மூலம், பொதுவாக புருவங்களை கூட்டி வெளிப்படுத்துவது. அதாவது கண் புருவங்களை மெதுவாக உயர்த்தி ஒன்று கூட்டி வெளிப்படுத்துவது. புருவங்களை கூட்டி முகம் சுளிப்பது, முகத்தை சுருக்குவது, தவறாக செய்வது என்ற கருத்தும் இருக்கும். Usage as a verb. Don't frown at me. As a noun, his face had a deep frown. Now let's see some example sentences. கெட்ட செய்தியை கேட்டதும் அவள் முகம் சுளித்தாள். அவள் முகம் சுளித்தாள். She frowned. எப்போது கெட்ட செய்தியை கேட்டதும். When she heard the bad news. She frowned when she heard the bad news. Again, she frowned when she heard the bad news. ஆசிரியர் சத்தம் போடுகின்ற மாணவர்களை பார்த்து முகம் சுளித்தார். The teacher frowned at the noisy students. Teacher frowned யாரை பார்த்து? At the noisy students. எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லி பார்ப்போமா? The teacher frowned at the noisy students. Once again, the teacher frowned at the noisy students. முகத்தை சுருக்காதே, அது வருத்தமாக தெரிகிறது. உன்னை பார்க்க வருத்தமா தெரியுது அப்படின்னு சொல்றேன். Don't frown. Don't frown. It makes you look upset. It makes you look upset. உன்னை பார்க்க அப்செட்டா இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்குது. Don't frown. It makes you look upset. எல்லாரும் வாயத்திறன் சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Don't frown. It makes you look upset. புதிர்களை தீர்க்கும் போது அவன் கடினமாக யோசிப்பது போல முகத்தை சுருக்கிக் கொண்டிருந்தான். He was frowning while solving the puzzle. உங்களுக்கு தெரியும், சில பேர் ஏதாவது வேலை கடினமா செய்துட்டு இருக்கீங்கள, அப்படியே புருவங்களை உயர்த்தி சுருக்கி ஒன்று கூட்டி பிடிப்பாங்க. அதுதான் இப்படி சொல்றான். He was frowning while solving the puzzle. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He was frowning while solving the puzzle. அவளது முகத்தில் ஏமாற்றம் நன்கு தெரிந்தது. அதாவது புருவங்கள் உயர்ந்து ஒன்று கூடினது போல சுருங்கி ஏமாற்றம் நல்லா தெரிஞ்சிச்சு. Her face showed a deep frown of disappointment. Her face showed a deep frown of disappointment. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Her face showed a deep frown of disappointment. நீங்கள் முகம் சுளிப்பதற்காக நான் சொல்லவில்லை. அதாவது வருத்தத்திலையா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லை அவங்க முகம் சுளிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. அதை நான் கருதல. I didn't mean to make you frown. I didn't mean to make you frown. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I didn't mean to make you frown. Now let's see some example conversations. Conversation 1. Why are you frowning? ஏன் முகத்தை சுளிக்கிற? Why are you frowning? Again, why are you frowning? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
I'm just thinking deeply. நான் ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிறேன். I'm just thinking deeply. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Why are you frowning? I'm just thinking deeply. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து வினாவை கேளுங்கள். நான் விடையை சொல்கிறேன். I'm just thinking deeply. Very good. You got it. Conversation 2. Did the boss see your report? Boss உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தாரா? அறிக்கையை பார்த்தாரா? அப்படின்னு கேட்கிறேன். Did the boss see your report? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். Yes, he just frowned and walked away. ஆமாம், அவர் முகத்தை சுழிச்சிட்டு நடந்து போயிட்டார், அங்கெல்லாம் போயிட்டார். Yes, he just frowned and walked away. அப்ப ഇതിന്റെ அர்த்தம் என்ன? அவருக்கு அதில் திருப்தி இல்லை. Yes, he just frowned and walked away. மறுமுறை சொல்லி பார்ப்போம். Did the boss see your report? Yes, he just frowned and walked away. Did the boss see your report? Yes, he just frowned and walked away. இப்போ நான் வினாவை கேட்கின்றேன். நீங்க எல்லோரும் சேர்ந்து விடையை சொல்லி பாருங்கள். Did the boss see your report? Fantastic, you got it. Conversation 3. I didn't like what he said. அவன் சொன்னது எனக்கு பிடிக்கல. I didn't like what he said. அதுக்கு மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். Yeah, I saw you frown immediately. ஆமா, நான் பார்த்தேன். என்னத்தை பார்த்தேன்? உங்களோட முகம் உடனே சுழிச்சதை நான் பார்த்தேன். Yeah, I saw you frown immediately. I saw you frown immediately. பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து சொல்லி பார்ப்போம். I didn't like what he said. Yeah, I saw you frown immediately. இப்போ நான் முதலாவது உரையை சொல்கின்றேன். நீங்க மற்றதை சொல்லி பாருங்கள். I didn't like what he said. Splendid, you got it. Now this is the quiz time. Frown means. Tamil meaning of frown. He blank when he didn't understand the question. Which sentence is correct? Fill in the blank. Don't blank. It's just a small mistake. Please don't forget to comment your answers. Practice makes you perfect. So learners, if your face shows worry or disapproval, that is a frown. Use this word when describing expressions or feelings. Comment one thing that makes you frown, like traffic, stress, or spicy food. Stay tuned for day 7, jittery, a word that captures nervous energy. If you found this video useful, please don't forget to like, share, and subscribe to keep learning with us every day. Thank you for watching.